எல்லாருக்கும் வணக்கம். வர ஏப்ரல் 19 நம்மோட தேர்தல், தமிழ்நாட்டில் தேர்தல். இந்த தேர்தல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரதமரை தேர்வு பண்ணுறதுக்காக, செலக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணுறதுக்காக நடக்கிற தேர்தல் இது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஓட்டுரிமை இல்லை, ஒவ்வொருத்தருமே உரிமை உள்ள ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ஓட் போடுங்க. 100% ஓட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய வெற்றி. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஓட் பண்ணும்பொழுது ஒருத்தரோட ஓட் அப்படின்ற மாதிரி மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்கள் ஒருத்தரோட ஓட் ஒரு ஓட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம இந்திய நாட்டோட பிரதமரை தேர்வு பண்ணுறோம். இதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு முறை பேசுங்க. அதுக்குன்னு ஒருதலை பட்சமாக பேசுறவங்க மட்டும் பேசாதீங்க. சில படித்தவங்ககிட்ட பேசுங்க, சில படிக்காதவங்ககிட்ட பேசுங்க, சில அனுபவம் உள்ளவங்ககிட்ட பேசுங்க, எல்லாருக்கிட்டையுமே பேசுங்க. ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பாக பேசுங்க. குறைஞ்சது ஒருத்தர் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் ஓட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரத்தில் உங்களை சுற்றி உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார் நிற்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. அது ஸ்டேட் பார்ட்டியா, சென்ட்ரல் பார்ட்டியா, அவங்க இல்லை தனியாக நிற்கிறாங்களா, யார் நிற்கிறாங்க, அந்த வேட்பாளர் யார், அந்த வேட்பாளர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறன்னு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்குற கமிட்மெண்ட் அவங்களால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அவங்களுக்கு அதுக்கான அந்த பவர் இருக்கா, அண்ட் அதுக்கான அந்த ஸ்கில் இருக்கா, அது பண்ண முடியுமா, அந்த ஹானஸ்ட் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அனலைஸ் பண்ணுங்கள். என்னன்னே தெரியாமல் போயிட்டு ஓட் போட வேண்டாம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் உங்களை சுற்றி உள்ள ஒரு 13-15 பேர் வச்சுக்கலாம், அவங்ககிட்ட போய் விசாரிங்க, அவங்ககிட்ட கேளுங்க. யார் எந்த கட்சி என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக பேசுங்க. என்னன்னே தெரியாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக ஓட் பண்ணாதீங்க. யார் சொன்னாலும், உங்கள் கூட எப்பேற்பட்ட க்ளோஸாக இருக்குன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாதீங்க. அந்த கட்சி வந்தால், அந்த கட்சியில் இருக்க அந்த பர்சன் வந்தால், இல்லை தனியாக நின்னா அவங்களால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அதுக்கான பவர் இருக்கா இல்லையா, அதுக்கான அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா, அந்த நேர்மை இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு ஓட்டு தானே சும்மா போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பட்டன் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஒவ்வொருத்தரோட ஓட்டும் அதே மாதிரி இந்த தேர்தல் அப்படின்றதும் வெறும் 5 வருஷத்துக்கான தேர்தல் மட்டும் கிடையாது. இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய மக்கள் தொகை நாட்டில் நம்மளும் முக்கியமான நாடாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி உலகத்திலேருந்து எந்த ஒரு பொருள் தயாரித்து விற்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட மட்டும்தான் விற்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பொருள் வாங்கிறத உபயோகப்படுத்துகிற மக்கள் அதிகம், நம்ம மக்கள் தொகை ரொம்ப அதிகம். இப்பேற்பட்ட நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு மற்றவங்களோட பொருள் தான் அதிகபட்சமாக நம்ம வாங்கி உபயோகப்படுத்தணும். நம்ம பொருள் தயாரிக்கிறதோ இல்லை நம்ம மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்குறதோ இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பெருசாக வளரல, நம்மளால் வளர முடியாமல் தான் நிற்கிறோம். இதுக்கு எல்லாருமே காரணம். நானும் காரணம், நீங்களும் நம்மள மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் காரணம். எல்லாத்தையும் யோசிங்க. ஓட் போனோம்னாக்கா அது ஸ்டேட் பாலிடிக்ஸ், சென்ட்ரல் பாலிடிக்ஸ் இப்படின்னு அந்த பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி, சென்ட்ரல் பார்ட்டி இல்லை இண்டிவிஜுவல் யாருனாலும் சரி தான். யார் என்ன எதுக்கு எப்படி முடியுமா முடியாதா ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எலெக்ஷன் ஃபார் பிரைம் மினிஸ்டர், இந்த எலெக்ஷன் பிரதமருக்கானது. அப்போது நம்ம என்ன பண்ணுறது யோசிங்க. ஒரு ஓட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 50% அந்த பார்ட்டியை பாருங்கள். ரிமைனிங் 50% அந்த பார்ட்டியில் நிற்கிற பர்சன், அந்த வேட்பாளர் யார், அவங்க வந்தால் அவங்க செய்ய முடியுமா, ஒரு எம்பி ஆக போகிறோம் இதெல்லாம் பண்ண முடியுமா, பண்ணுவாங்களா, அவங்க நேர்மையானவங்களா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க, அந்த கமிட்மெண்ட் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, புதுசாக வந்தால் செய்வாங்களா, அந்த புதுசாக கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் என்ன, கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெருசாக யோசிக்கணும். ஒரு மணி நேரங்க, ஜஸ்ட் 1 hour உங்கள் சுற்றி உள்ள மக்கள்கிட்ட விசாரிங்க, கேளுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. இது சம்மந்தப்பட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதில் படித்தவங்க படிக்காதவங்க கிடையாது, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனால் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுக்கு அப்புறம் போய்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஓட் பண்ணுங்கள். தயவுசெய்து அதை விட்டுட்டு ஏதோ தானே ஓட் பண்ணாதீங்க. எல்லாரும் இதில் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் ஒரு எலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்தோடு முடிய போகிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் முன்ன பின்ன நம்ம யோசிக்கிறது. ஒரு எலெக்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட வாழ்வாதாரம், அடுத்த தலைமுறை, ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக
இந்த எலெக்ஷன் நம்ம இந்திய நாட்டோட பிரதமருக்காக, அதில் தெளிவாக இருங்க. இன்னொன்று எதில் தெளிவாக இருக்குனேக்கா, இந்த எலெக்ஷனால் நம்ம குடும்பத்துக்கு அதாவது நம்ம குடும்பம்னு தனிப்பட்ட நம்ம குடும்பம், நம்ம தெருவுக்கு, நம்மளோட ஊருக்கு, நம்மளோட தாலுக்கா, நம்ம தொகுதி, நம்ம மாவட்டம், நம்மளோட தமிழ்நாடு இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியா, இந்த மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்தால் யாரால் என்ன பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க. இப்போது யார் சொன்னாலும் சரி தான், இவங்க சொல்கிறது அவங்க கேட்குறது ஒரு வீடியோ ஆடியோ அப்படிலாம் மட்டும் அனலைஸ் பண்ணாதீங்க. அதாவது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சில புத்தகங்கள் படிப்போம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி சில வீடியோ சில ஆடியோ நம்ம கேட்கறது நமக்கு தெரியும். இன்னும் கேட்காத நல்லது கெட்டது எவ்வளோ இருக்கும். அதனால் பல பேர்கிட்ட விசாரிங்க. குறைஞ்சு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விசாரித்து சம்மந்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது ஓட்டு அப்படின்றத விட அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்துக்கான ஒரு சரியான வேலை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை உரிமை மற்றும் முக்கியமான உரிமை, ஒரு மனுஷனாக பிறந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனோட உரிமையும், அதே மாதிரி ஒரு மனுஷன் நம்மளை அடையாளப்படுத்துறதும் ஒரு பெரிய விஷயம் ஓட்டுரிமை. இந்த ஓட்டுரிமையை அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம், அவ்வளோ சர்வசாதாரணமாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஓட் தப்பு ரைட் அப்படின்றத விட ஓட்டு உங்கள் உரிமை, நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஏன்னா ஏன் ஓட்டுரிமை உங்கள் ஓட்டுரிமை நம்ம எல்லாரோட ஓட்டுரிமைன்றதும் நம்மோட மட்டும் போக போகிறதில்ல. நம்மள மாதிரி இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒவ்வொரு சாதாரண மனுஷன் எல்லாரோட அடிப்படையான வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது அந்த ஓட்டுரிமை. நான் ஓட்டு என் ஓட்டு யாருக்கு, கண்டிப்பாக உங்கள் ஓட்டு என் ஓட்டு, நம்ம அவங்க விருப்பம், யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணு. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஓட்டை போடுங்க. என்னன்னே தெரியாமல் தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. நமக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இருங்க. நமக்கு தேவை என்னன்னாக்கா அடிப்படை அண்ட் சரியான ஒரு கல்வி, நமக்கு எஜுகேஷன் கரெக்டாக தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் தேவை, நமக்கு ப்ராப்பரான ஒரு மெடிக்கல், அதாவது மெடிசன்ஸ், நம்ம சம்மந்தப்பட்ட அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நமக்கு அடிப்படையாக. இதெல்லாம் இலவசமாக கிடைக்குன்னு எதிர்பார்க்காது. ஏன்னா எல்லா விஷயமும் இலவசமாக கிடைச்சா கரெக்டாக இருக்குமானா நிரந்தரமாக கிடைக்குமா தெரியாது. இலவசத்தை விட சுகாதாரமாக கிடைக்குமா, அது தகுதியாக கிடைக்குமா, அதே சமயத்தில் எல்லாருக்கும் போய் சேருமா, ஒவ்வொருத்தருக்கும் போய் சேருமா அப்படின்றத பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கிடைக்கும் கிடைக்காது, அது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மக்களும் முடிவு பண்ண வேண்டியது. அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டு போடுங்க. ஓட்டு உங்களோட உரிமை. கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பெரிய வேண்டுகோள். அதே சமயத்தில் தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்கள். இது இந்திய நாட்டோட நம்ம பிரதமரோட தேர்தல், அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. 50% வந்து அந்த பார்ட்டியை பாருங்கள், ரிமைனிங் 50% அந்த பர்சன் பாருங்கள், அவங்களால செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இல்லை புதுசாக வந்து என்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பவர் இருக்கா, அதுக்கான நாலேஜ் இருக்கா, அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் பாருங்கள். அந்த கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே சேர்ந்து பேசி ஒரு தெளிவான உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து, ஒரு உங்கள் தனிப்பட்ட இது மட்டும் இல்லை ஓட்டுரிமைன்றது, இந்த மாதிரி வந்து நம்ம போடுற ஓட்டால் நம்ம மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாமே போய் சேருது. நல்லது கெட்டது, நல்லது நடந்தாலும் எல்லாருக்கும் நடக்கும், கெட்டது நடந்தால் எல்லாரும் நடக்கின்றது மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக 100% ஓட்டு போடுங்க. உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.